திருமங்கலம் ராஜபாளையம் சாலையில் சுரங்கப்பாதை வசதி கோரி ஆலம்பட்டி கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இது பற்றிய விவரங்களை எமது செய்தியாளர் சத்யகுமாரிடம் கேட்கலாம். சத்யகுமார், வணக்கம். இந்த சாலை மறியல் போராட்டத்தின் வாயிலாக அவர்கள் முன்வைக்கக்கூடிய பிரதான கோரிக்கை என்ன? முழு விவரங்கள். வணக்கம். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே உள்ள ஆலம்பட்டி கிராமத்தில் சாலையின் ஒரு புறம் அரசு பள்ளிக்கூடம், ரேஷன் கடை உள்ளிட்டவையும், மறுபுறத்தில் 500க்கும் மேற்பட்ட குடியிருப்பு பகுதிகள் இந்த கிராமத்தில் உள்ளது. இதனால் பள்ளிக்கு செல்லும் குழந்தைகள், பெண்கள், வயதானவர்கள் என சாலையை கடக்கும் போது அடிக்கடி விபத்துகள் ஏற்படுவதாகவும் 20க்கும் மேற்பட்டவர் தற்போது வரை காயமடைந்துள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. எனவே இந்த சாலையை கடப்பதற்கு கிராமத்திற்கு ஒரு சுரங்கப்பாதை ஏற்படுத்தி கொடுத்து அதன் பின்னர் 4 வழி சாலை பணியை தொடங்க வேண்டும் என இந்த கிராம மக்கள் தொடர்ந்து கோரிக்கை வைத்து வருகின்றனர். ஆனால் இது குறித்து அதிகாரிகளிடம் கோரிக்கை வைத்து நடவடிக்கை எதுவும் எடுக்கவில்லை என்றும், அதன் பிறகு தற்போது இந்த ஸ்ட்ராபெரி சுவையில மட்டும் இல்லைங்க, வருமானத்திலே அதான் பெஸ்ட். ஏக்கருக்கு 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் எப்படி சம்பாதிக்கலாம்னு ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி கத்துக்கோங்க. கோரிக்கையை வலியுறுத்தி அந்த கிராமத்தை சேர்ந்த 300க்கும் மேற்பட்டோர் இந்த ராஜபாளையம் திருமங்கலம் தேசிய நெடுஞ்சாலையில் குழந்தைகள், பள்ளி மாணவர்களுடன் அமர்ந்து சாலை போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த போராட்டத்தில் முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் மற்றும் அவரது ஆதரவாளர்களுடன் பங்கேற்றுள்ளார். தொடர்ந்து தங்களுக்கான இந்த சுரங்கப்பாதையை அமைக்கும் வரை இந்த போராட்டத்தை கைவிட மாட்டோம் என இந்த போராட்டம் 2 மணி நேரமாக நடைபெற்று வருவதால் இந்த திருமங்கலம் ராஜபாளையம் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டு பயணிகள் கடும் அவதி அடைந்துள்ளனர். தகவல்களுக்கு நன்றி சத்யகுமார்.